வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஃபோல்டரை வந்து எப்படி ஹைட் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கணும். அதாவது யாருக்குமே தெரியாமல் நம்மளோட பிசியில் இருக்கிற ஃபோல்டரை வந்து எப்படி ஹைட் பண்ணி வைக்கிற 3 டைப்பில் வந்து ஹைட் பண்ணி வைக்கலாம். அதில் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து சிம்பிளாக வந்து ஹைட் பண்ணி வைக்கிறது வந்து இப்போ ஃபோல்டர் இதை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் ப்ராப்பர்ட்டிஸுக்குள்ளே போனால் இதில் வந்து ஹிடன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஹிடன் ஆப்ஷனை வந்து டிக் பண்ணிட்டு அப்ளை பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னு சொன்னால் வந்து அந்த ஃபோல்டர் வந்து ஹைட் ஆகிடும். அப்புறம் நீங்கள் ஹைட் பண்ண ஃபோல்டரை எப்படி திரும்ப எடுக்கிறேன்னு சொன்னால் இங்கே மேலே வியூ இருக்கும். வியூவை கிளிக் பண்ணிடலன்னு சொன்னால் வந்து இதில் ஹிடன் ஐட்டம்ஸ்ன்னு சொல்லி ஒரு டிக் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் கைட் பண்ண ஃபோல்டர் வந்து ஃபுல் கிளியர் இல்லாமல் ஓரளவுக்கு விளங்கும். திரும்ப நீங்கள் அந்த ஃபோல்டரை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸுக்குள்ளே போயிட்டு இங்கே நீங்கள் டிக் பண்ண ஹிடனை வந்து அன்டிக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ஃபோல்டர் வந்து திரும்ப ஹைட்லேருந்து ரிலீஸ் ஆகிடும். இது வந்து சிம்பிளாக ஹைட் பண்ணுறது. இதை விட இன்னும் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து சிஎம்டி கமாண்டை பயன்படுத்தி ஹைட் பண்ணுறது, அடுத்தது வந்து செக்யூரிட்டியை வந்து வச்சு ஹைட் பண்ணுறது. அது ரெண்டையும் பார்ப்போம். செகண்ட் டைப் வந்து சிஎம்டி கமாண்டை யூஸ் பண்ணி வந்து ஒரு ஃபோல்டர் வந்து எப்படி சூப்பர் ஹைட் பண்ணுறேன்னு சொல்லி. இப்போ வந்து சிஎம்டி கமாண்டை யூஸ் பண்ணி நீங்கள் சூப்பர் ஹைட் பண்ணுறதுக்கு வந்து சிஎம்டி கமாண்டை ஓப்பன் பண்ணணும். சிஎம்டி கமாண்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து விண்டோஸ் கீயோட எக்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் இப்படி ஓப்பன் ஆகும். இதில் வந்து சிஎம்டி அட்மின் பெர்மிஷனோட இருக்கிறத வந்து ஓப்பன் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அட்மின் பெர்மிஷனோட இருக்குது. இதை ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னால் இது ஓப்பன் ஆகும். இதை எஸ்ஸை கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட சிஎம்டி கமாண்ட் இது வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் ஒரு ஃபோல்டரை ஹைட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சின்ன கோடிங் ஒன்று யூஸ் பண்ணணும். அந்த கோடிங்கை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களோட ஃபோல்டர் வந்து சூப்பர் ஹைட் பண்ணலாம். அதாவது யாருக்குமே தெரியாமல் நம்ம இதுக்கு முதல் ஹைட் பண்ண நார்மல் ஹிடன் ஹைட்டை விட ஹிடன் ஹைட்டை வந்து யார் வேணுமானாலும் ஹைட் ஐட்டம்ஸை யூஸ் பண்ணி அந்த ஃபோல்டரை வந்து எடுத்து பார்க்கலாம். பட் இந்த சூப்பர் ஹைட்டை வந்து நீங்கள் நினைச்சா மட்டும்தான் அதை வந்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். பட் பார்ப்போம் இதை எப்படி வந்து ஹைட் பண்ணுறதுன்னு சொல்லி. இதில் வந்து நீங்கள் attrib என்று டைப் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் விட்டு ப்ளஸ் எஸ் ஸ்பேஸ் விட்டு ப்ளஸ் ஹெச் ஸ்பேஸ் இந்த ஃபோல்டர் வந்து எதுக்குள்ளே இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இப்போ என்னோட பிசியில் வந்து டிக்குள்ளே இருக்குது. அந்த ஃபோல்டர் இருக்கிற வந்து பாதை வந்து டபுள் கோட்டேஷனுக்குள்ளே கொடுக்கணும். டபுள் கோட்டேஷன் டி ஷிஃப்டோட வந்து செமிகுலன் ஸ்லாஷ் ஃபோல்டரை நேம். இதில் பாருங்கள் இப்போ நான் வந்து நிறைய ஃபோல்டர் இருக்குது. இதில் உங்களுக்கு வந்து நான் இந்த ஹெச் தமிழ்னு சொல்லி இந்த ஃபோல்டரை வந்து நான் ஹைட் பண்ணுறேன். பாருங்கள் இந்த ஃபோல்டர் வந்து ஹைட் ஆகும். ஓகே, இதில் வந்து ஃபோல்டரை நேமை கொடுக்கணும். இங்கால வந்து ஃபோல்டரை நேம் அதாவது ஹெச் தமிழ்ன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னு சொன்னால் தமிழை கொடுத்துட்டு டபுள் கொட்டேஷனை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிங்கன்னு சொன்னால் ரைட். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இருந்த ஹெச் தமிழ்ன்ற சொல்கிற ஃபோல்டர் வந்து ஹைட் ஆகிடுது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த இடத்துலையும் அந்த ஹெச் தமிழ்ன்னு சொல்கிற ஃபோல்டர் வந்து இருக்காது. ஏன்னு சொன்னால் அந்த ஃபோல்டர் வந்து ஹைட் ஆகிடு, அதாவது சூப்பர் ஹைட் ஆகிடுது. இப்போ நீங்கள் இப்படி சூப்பர் ஹைட் பண்ண ஃபோல்டரை வந்து எப்படி திரும்ப எடுக்கிறது என்ன சொன்னால் அதே சிஎம்டி கமாண்டில் வந்து நீங்கள் attribன்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு இங்கே வந்து நீங்கள் ப்ளஸ் எஸ் ப்ளஸ் ஹெச் கொடுத்ததுக்கு பதிலாக மைனஸ் எஸ் ஸ்பேஸ் மைனஸ் ஹெச் கொடுத்துட்டு அதே அந்த ஃபோல்டர் எங்கே இருந்துச்சோ அந்த பாதை வந்து அதே பாதை வந்து கொடுக்கணும். அதாவது டபுள் கோட்டேஷனுக்குள்ள டி ஷிஃப்டோட செமிகோலன் ஸ்லாஷ் ஹெச் தமிழ் டபுள் கோட்டேஷனை முடிச்சுட்டு என்டர் பண்ணிங்கன்னு சொன்னால்
பாருங்க இங்க வந்து நீங்க சூப்பர் ஹைட் பண்ண உங்களோட எச் தமிழ் என்ற ஃபோல்டர் வந்து வந்தது. ஓகே, இதுதான் வந்து நீங்க சிஎம்டி கமாண்டை யூஸ் பண்ணி வந்து சூப்பர் ஹைட் பண்றது. இப்படி நீங்க சூப்பர் ஹைட் பண்ணீங்கன்னு சொன்னா, இதுக்கு முதல் நம்ம பண்ண ஹிடனை யூஸ் பண்ணி பண்ணது வந்து உங்களுக்கு தெரியும். ஹிடனை வந்து இதுல வந்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா வியூக்குள்ள போயிட்டு இதுல ஹிடன் ஐட்டம்னு சொல்லி கிளிக் பண்ணோம்னு சொன்னா நம்ம ஹிடன் ஹைட் பண்ண ஃபோல்டர் வந்து விளங்கும். ஆனா இந்த சூப்பர் ஹைட் வந்து சிஎம்டியை யூஸ் பண்ணி நம்ம பண்ற சூப்பர் ஹைட் வந்து நம்ம நினைச்ச மாத்திரம் தான் எடுக்கலாம். ஓகே, உங்களுக்கு வந்து இந்த இதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இதை எப்படி வந்து இந்த கமாண்டை வந்து யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி, அதாவது எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி இதை நான் திரும்ப ஒருக்கா சொல்கிறேன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் விண்டோஸோட எக்ஸை ப்ரெஸ் பண்ணி வந்து அட்மின் பெர்மிஷனோட இருக்கிற வந்து சிஎம்டி கமாண்டை ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இப்படி ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் attrib ஸ்பேஸ் ப்ளஸ் எஸ் ப்ளஸ் ஹெச் அந்த ஃபோல்டர் எதுக்குள்ள இருக்கோ அதில் பார்த்த வந்து டபுள் கோட்டேஷனுக்குள்ள கொடுக்கணும். இதே மாதிரி கொடுக்கணும். டபுள் கோட்டேஷனுக்குள்ள இதே மாதிரி கொடுத்து என்ன பண்ணீங்கன்னு சொன்னால், நீங்கள் எந்த ஃபோல்டரை நேமை இங்கே கொடுக்குறீங்களோ அந்த ஃபோல்டர் வந்து உங்களுக்கு சூப்பர் ஹைட் ஆகும். திரும்ப நீங்கள் அந்த சூப்பர் ஹைட் ஆன ஃபோல்டர் வந்து திரும்ப ரிகவர் பண்ணி எடுக்கிறதுக்கு அதே கமாண்டை வந்து கொடுங்க. ஆனால் இங்கே ப்ளஸ்ஸுக்கு பதிலாக நீங்கள் மைனஸ்ன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னு சொன்னால், இந்த இடத்துல மைனஸ்ன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ஹைட்டான சூப்பர் ஹைட்டான ஃபோல்டர் வந்து திரும்ப ரிகவர் ஆகி எந்த ஃபோல்டருக்குள்ள இருந்துச்சோ அதே இதுக்குள்ள வந்து அந்த ஃபோல்டர் வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து மூன்றாவதாக பார்க்க போகிறது வந்து அதாவது செக்யூரிட்டி ஆப்ஷனை யூஸ் பண்ணி வந்து இப்படி ஒரு ஃபோல்டரை வந்து கைட் பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இதில் நிறைய ஃபோல்டர் இருக்குது. நம்ம இதுக்கு முதல் வந்து சூப்பர் ஹைட் சிஎம்டி யூஸ் பண்ணி வந்து இந்த ஹெச் தமிழ்ன்ற ஃபோல்டரை வந்து நம்ம கைட் பண்ணோம். இப்போ வேறு ஏதாவது ஒரு ஃபோல்டரை வந்து நம்ம கைட் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இந்த ஃபர்ஸ்ட்டுக்கு இருக்க ஃபோல்டர் பாருங்கள், 3U டூல்ஸ்ன்னு சொல்லி இருக்குது. இந்த ஃபோல்டரை வந்து எப்படி செக்யூரிட்டியை யூஸ் பண்ணி வந்து கைட் பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போம். இதில் வந்து இந்த ஃபோல்டரை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ப்ராப்பர்ட்டிஸுக்குள்ளே போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே இந்த ஜென்ரல் ஷேரிங் இதில் பாருங்கள் செக்யூரிட்டின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்கும் பாருங்கள். அதில் வந்து உங்களோட பிசியோட நேமோட இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் இதில் எடிட்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த எடிட்டை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் வந்து இதில் இருக்க எல்லா பாக்ஸையும் வந்து டிக் பண்ணுங்கள். இதில் ஃபர்ஸ்ட்டில் இருக்க பாக்ஸில் வச்சு டிக் பண்ணிங்கன்னு சொன்னால் எல்லா பாக்ஸும் டிக் ஆகிடும். அதுக்கு பிறகு அப்ளை பண்ணி இதில் எஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு முதல் ஓப்பன் ஆன விண்டோ இருக்கும். அதுலேயும் ஓகே கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் பாருங்கள் இதில் இருக்கிற இந்த 3U டூல்ஸ்ன்றது தான் வந்து நம்ம இப்போ செக்யூரிட்டி ஹைட் பண்ணியிருக்கோம். செக்யூரிட்டி ஹைட் பண்ணுனா என்ன நடக்கும்? இப்போ ஹிடனை யூஸ் பண்ணி ஹைட் பண்ணால் ஹைட் ஆயிடுச்சு. அப்புறம் சூப்பர் ஹைட் பண்ணீங்க வந்து அதுவும் ஹைட் ஆயிடுச்சு. பட் இந்த செக்யூரிட்டியை வந்து நீங்கள் ஹைட் பண்ணது வந்து ஃபோல்டர் ஹைட் ஆகாது. ஆனால் நீங்கள் அந்த ஃபோல்டரை வந்து ஓப்பன் பண்ணவே இயலாது. இப்போ பாருங்கள் இந்த ஃபோல்டரை வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பட் இந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் ஆகாது. பாருங்கள், ரைட் கிளிக் பண்ணுறேன், ஓப்பன் கொடுக்குறேன். பட் ஓப்பன் ஆகலை, ஓப்பன் ஆகவே ஆகாது. திரும்ப ஒரு ஓப்பன் பண்ணுறேன்னு பாருங்கள், ஓப்பன் ஆகாது. பட் அதுக்கு பக்கத்தில் இருக்க ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி காட்டுறேன்னு பாருங்கள், ஓப்பன் ஆகுது. அதுக்கு பக்கத்தில் இருக்க ஃபோல்டர் ஓப்பன் ஆகுது. அதுக்கு பக்கத்தில் இருக்க ஃபோல்டர் ஓப்பன் ஆகுது. பட் இந்த செக்யூரிட்டியை யூஸ் பண்ணி ஹைட் பண்ண ஃபோல்டர் மட்டும் ஓப்பன் ஆகாது. ஏன்னு சொன்னால் நம்ம வந்து அதை செக்யூரிட்டியை யூஸ் பண்ணி ஹைட் பண்ணியிருக்கோம். இந்த செக்யூரிட்டியை யூஸ் பண்ணி ஹைட் பண்ண ஃபோல்டரை வந்து திரும்ப ரிகவர் பண்ணி எடுக்கிறதுக்கு வந்து அதே மாதிரி ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸுக்குள்ளே போயிட்டு இந்த செக்யூரிட்டின்றதை செலக்ட் பண்ணிவிட்டு அட்மினிஸ்ட்ரேட்டர் உங்களோட பிசியோட நேமோட இருக்கிறத வந்து கிளிக் பண்ணிவிட்டு எடிட்டை கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த நீங்கள் டிக் பண்ண எல்லா பாக்ஸையும் வந்து அன்டிக் பண்ணணும். ஒவ்வொன்றா நீங்கள் அன்டிக் பண்ணீங்கன்னு சொன்னால் அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னு சொன்னால் இதையும் ஓகே கொடுத்தீங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள்
ஹைட் பண்ண 3U டூல்ஸ் வந்து செக்யூரிட்டி ஹைட் வந்து ரிமூவ் ஆகிட்டு வேணும்னு சொன்னால் நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன்னு பாருங்கள். ஓப்பன் ஆகும். பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள், டீக்குள்ளே இருக்கிற வந்து 3U டூல் வந்து ஓப்பன் ஆகி இருக்குது. இதுக்கு முதல் நான் உங்களுக்கு 2-3 தரம் ஓப்பன் பண்ணி காட்டினான், ஓப்பன் ஆகலை. இப்படித்தான் வந்து செக்யூரிட்டியை பயன்படுத்தி ஒரு ஃபோல்டரை வந்து நம்ம யாருமே ஓப்பன் பண்ண இயலாத மாதிரி ஹைட் பண்ணி வைக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ மொடியூல் 1ல் இருக்கிற வந்து ஃபோல்டரை எப்படி வந்து ஹைட் பண்ணுறேன்னு சொல்லி 3 டைப்பில் பார்த்துருக்கோம். இதே மாதிரி ICT NVQ Level 4ல் இருக்கிற மொடியூல் 2, மொடியூல் 3, மொடியூல் 4, மொடியூல் 5 எல்லா மொடியூலுக்குமான ப்ராக்டிக்கல் வீடியோ வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நான் போடுவேன். நீங்கள் எல்லா வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.